இன்னைக்கு ஒரு வியர்ட் இன்சிடென்ட்டோட என்னோட டே ஸ்டார்ட் ஆச்சு. வாங்க, நேற்று லெக் ஒர்க் அவுட் பண்ணதுனால செம்ம டயர்டு, பயங்கர லேட்டாக எழுந்திரிச்சு அம்மா பண்ண இட்லியை அப்படியே சுட சுட சாப்பிட்டு மார்னிங்கே இன்னைக்கு ஒரு இடத்துக்கு கிளம்ப வேண்டியிருந்துச்சு. ரீசெண்ட் டைம்ஸில் இந்த மாதிரி நிறைய வில்லாஸ், அப்பார்ட்மெண்ட்ஸ் இதெல்லாமே வாங்குறதுக்காக நிறைய ஆப்ஷன்ஸ் சும்மாவே நாங்கள் ஹவுஸ் டூர் பண்ணிட்டு இருக்கோம். சும்மா சொல்லக்கூடாது, ரியல் எஸ்டேட் ப்ரைஸஸை பயங்கரமாக இன்ஃப்ளேட் பண்ணி வச்சிருக்காங்க. சென்னைக்கு மிக அருகாமையில் இருக்கிறது எல்லாமே 1.5 கோடி இப்படின்றாங்க. ஸோ பார்க்க வந்த வீடு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கீழேருந்து மேலே வரைக்கும் ஓனர் காமிச்சு கொடுத்தாரு, பயங்கரமாக இருந்துச்சு. ஆனால் கடைசியில் ஒரு ட்விஸ்ட் வச்சாரு. இது பேர் தான் பக்காவா ஆசை காட்டி மோசம் பண்றது. அங்க ஏமாந்தது போதும்னு பார்த்தா வீட்டுக்கு வந்து பார்த்தா ஸ்டாக் மார்க்கெட் இன்னைக்கு பயங்கரமா இறங்கி இருந்துச்சு. சரி, இன்னைக்கு உண்டான ஃபிட்னஸ் பார்ட்டையாவது கரெக்டாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற வெயிட்லாம் தூக்கி போட்டு வெயிட்டட் வாக் கிளம்பிட்டேன். எனக்கு நார்மல் வாக்கோட வெயிட் தூக்கி நடக்கிறது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக தோணுது. அதை முடிச்சோடனே இன்னைக்கு ஒரு சின்ன பைசப் டேவையும் போட்டேன். ஒர்க் அவுட் முடிச்சோடனே ரீசெண்டாக அப்பாவான என்னுடைய க்ளோசஸ்ட் ஸ்கூல் ஃப்ரெண்ட் அப்பா டக்கர் அவன் வீட்டுக்கு சிஎஸ்கே மேட்ச் பார்க்கலாம் அப்படின்னு கூப்பிட்டான். சிஎஸ்கே மேட்ச் பயங்கர போரிங் ஆனதுனால நாங்கள் எங்கள் சொந்த கதையை அப்படியே ஜாலியாக உட்காந்து பேச ஆரம்பிச்சிட்டோம். அது முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து ரொம்ப நாளாக முருகர் மேலே ஒரு ஆல்பம் சாங் அப்படியே பெண்டிங்லேயே விட்டு வச்சிருந்தேன். ஸோ அந்த வேலையை லைட்டாக முடிச்சிடலான்னு இன்னைக்கு திரும்பி பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிச்சிட்டேன்.